வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம வந்து மீல் மேக்கர் 65 எப்படி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வந்து ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் 65க்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி மீல் மேக்கரை நல்லா வந்து சுடு தண்ணியில் வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வெந்திருக்கணும், ரொம்ப குழஞ்சிடாமல் இந்த மாதிரி வெந்திருக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறையா குடிச்சிருக்கோம் வேக வச்சிட்டோம்னா. அதை வந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து இதை மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் கொட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா தண்ணியுமே நல்லா வடிஞ்சிரும். தண்ணி நல்லா வடிஞ்சு நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், நான் வந்து மீன் வறுவல் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க. அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இதை ஏன் சேர்க்குறோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், எண்ணெய் அதிகமாக குடிக்காது, உள்ளார பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்காது. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இது தான் நம்ம இதில் சேர்த்துருக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மீன் வறுவல் மசாலா வந்து அதுலேயே நம்மளுக்கு கலர்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நம்ம கலர்லாம் சேர்க்க வேணாம். இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துடும். இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கிறேன், அது ஒரு வாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆச்சி மீன் வறுவல் மசாலா தான் ரொம்பவே வந்து அந்த சிக்கன் டேஸ்ட்டே வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மீல் மேக்கரை பொரித்து எடுத்துக்கலாம். இது சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்க கேட்டால் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த சோயா, அதாவது இந்த மீல் மேக்கர்னாலே இந்த கார்ன்ஃப்ளவர் சோயா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சோயா சாப்பிட்றது அவ்வளோவா நல்லது கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இன்ஸ்டன்ட் வந்து எனர்ஜி தருது அப்படின்னு கூட இப்போ வந்து ஆய்வில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு மொறுன்னு வந்திருக்குன்னு. நம்ம பயப்படாமல் இந்த அது இதுன்னு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இது மாதிரி நம்ம வீட்டிலையே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டு தாங்க வந்திருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆனியன் எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் அப்படின்னா கட் பண்ணி சின்ன சின்னதாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த கடையில் வாங்குகிற அந்த வந்து ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா அந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த சிக்கன் வந்து நம்ம பிச்சோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வரும். செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன்.